Hello friends, welcome to XHTML and CSS tutorial part 10. நான் சீனு. இதுக்கு முன்னால் நம்ம ஸ்டைல் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு பார்டர் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன ஃபாண்ட் மாதிரி எழுதிக்கிறேன். என் பேர் போட்டுக்கிறேன். H2 H3 ஃபாண்ட்ல எழுதுறேன். This I love Chino H3 H3 எழுதிட்டேன். இப்போ இதுக்கு எப்படி கலர் கோடிங் எல்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ H3 அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன். பேமெண்ட்டை மறந்துடாதீங்க. அந்த H3ல பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இப்போ போட போகிறேன். எல்லோன்னு போடுறேன், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லோ அதுக்கு நான் இல்லை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க, அப்புறமா அதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஐ லவ் சீனோ எல்லோ கலரில் வந்திருக்கா. இப்போது அதுக்கு எப்படி பேடிங்கு ஒரு பார்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது மாதிரி பார்ப்போம். பேடிங் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். பேருக்கும் நம்ம எழுத்துக்கும் பார்டருக்கும் இடைப்பட்ட தூரம் தான் பேடிங்கு. அதோட டாப்பில் ஒரு 40 பிக்சல் பேடிங், பாட்டம் ஒரு 30 பிக்சல் மாற்றி கொடுக்கலாம், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். கொடுக்குறேன். இது ரெண்டையும் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். சேவ் பண்ணிவிட்டு தெரிஞ்சுங்களா, மேலே 30 கீழே வந்து 20, அதனால தான் மேலே 40 கீழே 30 ரொம்ப பெருசாக வந்துருக்கு இல்லைங்களா. இதுதான் பேடிங். நான் இப்போ ஒரு லிமிட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு 20, இங்கேயும் 20 ஒரே மாதிரி கொடுத்துக்காகிறேன். இது நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு பார்டர் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தா பார்டர் மாதிரி தெரியல, சும்மா ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி டிசைன் கொடுக்குறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். அந்த பார்டருக்கான ஸ்டைல் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். முதல்ல பார்டர்னு எழுதிக்கோங்க. அந்த பார்டர் வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்டர் வந்து சைஸ் வந்து 2 பிக்சல், அதாவது அது எப்படி பெருசாக தெரியணுமா சின்னசாக தெரியணுமான்றதுக்காக 2 பிக்சல். அது வந்து என்ன ஸ்டைல், அதாவது நிறையா ஸ்டைல் இது, சாலிடு, டேஷு, டபுள், அது மாதிரி. நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டேஷ்டு யூஸ் பண்ணுறேன். டேஷ் ப்ளூ அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் பார்டர். இப்போ அது பார்டர் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள், தெரியுதுங்களா. டேஷ்டு ப்ளூ அப்படின்றது 2 பிக்சல்ன்றது அந்த அதோட சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், பார்டரோட சைஸு. இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு இது வந்திருக்கு. அது வந்து அதுக்கு நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம். டாப் கலர் மட்டும் வந்து ஒரு கலரு, பாட்டம் மட்டும் ஒரு கலரு, அது மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி பண்ணால் இன்னும் நிறையா டைம் ஆகும். எப்படி அது பண்ணுறதுன்னா நான் சொல்லிடுறேன், நீங்கள் இன்னும் நிறையா பேர் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேஷ்ட் ப்ளூ அப்படின்றது, அதாவது இங்கே இது வந்து அதோட சைஸ், இது வந்து என்ன மாடல், அதோட ஸ்டைலு, கலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. பார்டர் ஸ்டைல் அப்படின்ட்டு இப்போது டேஷ் சாலிட்னு யூஸ் பண்ணுறேன். சாலிட் அப்படின்னு அந்த டபுள் அந்த போயிடும். டாப் கலர் மட்டும் வேறு ஒரு கலர் மாற்றுறேன். பிளாக் அப்படி யூஸ் பண்ணுறேன்னா பாருங்கள், தெரியுதுங்களா.
பார்டர் வந்து அந்த சாலிட் இது கலரில் செட் ஆகிடுச்சு. அந்த நம்ம வந்து அதோட வித்து ஹைட்டு அது எல்லாத்தையும் இதே மாடலில் மாற்றிக்கலாம். டாப் கலர் பிளாக் கொடுத்தீங்கல்ல, அது ஏன் வேலை செய்யலைன்னா கோலன் பண்ணணும். பிளாக் போட்டால் தெரியாது. நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இங்கே டிவி வேறு என் தம்பி போட்டான், அதனால தான் கொஞ்சம் சத்தமாகுது, அதுக்காக சாரி. இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்பிளே பண்ணணும். தெரியுதுங்களா? க்ரீன் கலருன்றது இங்கே ஃபுல்லாகிறது வேறு கலரு, மேலே க்ரீன் கலருன்றது ஒரு மாதிரியாக தெரியுது. அதனால் தெரியல. அது தெரியறதுக்கு நான் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு. அது டாப் பார்டர் கலர் ஃபித்தை வந்து பெருசு பண்ணுறேன். பார்டர் டாப் வந்து ஒரு 12 பிக்சல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? மேலே மட்டும் க்ரீன் கலரு, ஏன்னா 12 பிக்சல்ன்றதுனால பெருசு தருது. இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இதிலே மார்ஜின், இப்போது இதில் மார்ஜின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் எல்லாம் ஒரே இதில் இல்லை, நம்ம எவ்வளோ இதையே ஒரே இதில் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணுங்கள். அதில் H4 பேராகிராஃப் எந்த மாதிரி வேணாலும் மார்ஜின். இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இல்லை, இது எல்லாத்தையும் இல்லை, இது வந்து இதோடு எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக ஒன்று ரெடி பண்ணிட்டு அதில் பார்க்கலாம். H2 அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டுக்கு இப்போ ரெடி பண்ணுறேன். மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு எழுதுகிறேன். H2. இப்போ இதுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். H2வா பார்த்துக்கோங்க. H2 எலிமெண்ட், அதுக்கான மார்ஜின் அதில் கலர் போட்டுடலாம். கலர் அப்படி வந்து என்ன கலர், ரெட் கலர் கொடுத்துட்றேன். மார்ஜின் தான் அப்போ நான் எடுக்கிறது. மார்ஜின் வந்து லெஃப்டில் பார்க்கலாம். மார்ஜின் லெஃப்ட் ஒரு 200 பிக்சல் போடுறேன். மார்ஜின் ரைட், வெறும் மார்ஜின் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது லெஃப்ட் ரைட் எதுவும் போடாத யூஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக வரும். லெஃப்ட் ரைட்டு நம்ம கரெக்டாக இனிஷியேட் பண்ணி போடுறது. டாப் வந்து டாப் ஒரு 250 பிக்சல் அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே என்ன மாதிரி காட்டுதுன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா? இது ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா, இங்கேருந்து 200, இங்கேருந்து 250 மார்ஜின் வேலை செய்யுதுன்றது. ஓகே, புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பார்டருக்கான ஸ்டைலில் எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இதை யூஸ் பண்ணலாம். பரப்போ இப்போது இதுக்கு இந்த மை நேம் இஸ் பில்லான்றதுக்கு நீங்கள் பார்டர் செட் பண்ணணும்னா நான் சிம்பிளாக செட் பண்ணி காட்டுறேன். பார்டர் போட்டு ஒரு 5 பிக்சலுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அது டபுள் கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். சிம்பிளாக ஒரு இதுக்கு தெரியுதுங்களா? டபுள்ன்றதுனால டபுளாக வந்திருக்கு. அது பேக்ரவுண்ட் கலர் நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்கலாம். இதுக்கு பின்னாலே ஒரு பேக்ரவுண்ட் கலர் போடணுன்னா இங்கே செட் பண்ணுங்கள். அதுவும் பேக்ரவுண்ட் கலர்னு ஏசிகே பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு போடுறேன். ஏன்னா அப்போ தான் ரெட்டில் தெரியும். தெரியுதுங்களா? எல்லோ. இந்த மாதிரி நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்டர் உருவாக்கிக்கலாம். நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். லெஃப்டில் 100 பண்ணுறேன், ரைட்டில் மேலேருந்து 150 பண்ணுறேன், 250 150 பண்ணுறேன். இப்போது மாறுறது மார்ஜினை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. தெரியுதுங்களா? மொத்தம் இப்போ இந்த கிளாஸில் ஓவராலாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு டேபிளுக்கான
பேடிங் இங்கேருந்து இது வரையானது தான் பேடிங். இது வந்து பார்டரு டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு எங்கே வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டைல் வந்து டேஷு க்ளோ இன்சைடு அவுட் சைடு டபுள் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்சைடு அவுட் சைடுன்ற பார்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண முடியும். அது வந்து நான் இன்னொரு கிளாஸில் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். இப்போது அடுத்து மார்ஜின் பற்றி பார்த்தோம். மார்ஜின்ன்றது இது கிடையாது, இது பார்டர். இந்த இடத்துலேருந்து இது வரையும் லெஃப்ட் ரைட் பாட்டம் டாப் அப்படின்ற மாதிரின்றது தான் மார்ஜின். அதுக்கான வித்து ஹைட்டு எல்லாத்தையும் மாற்றலாம். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து கிளாஸில் பார்க்கலாம். பாய்.